இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். கேரக்டர்ஸ் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் சங்கீதம் 18 தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இது ஒரு வெற்றி பாடலின் சங்கீதம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். 1 முதல் 3 வசனங்கள் தாவீது அரசர் தன்னை விடுவித்த ஆண்டவரை போற்றி துதிக்கின்ற ஒரு பாடல் வரியாக அமைந்திருப்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். இரண்டாவதாக, தாவீது கர்த்தரை நோக்கி கூப்பிட வைத்த ஆபத்துக்கள் என்பதை குறித்து நாம் தியானம் செய்தோம். இன்றைக்கும் மூன்றாவதாக சங்கீதம் 18:7 முதல் 19 வசனங்களை நாம் அங்கே பார்க்கின்ற பொழுது, கர்த்தராகிய தேவன் ஒருவரே என்னை விடுவிக்கிறவர் என்ற நம்பிக்கையோடு கூட சங்கீதக்காரன் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் வாசிக்க முடியும். அவர் என்னை விடுவிப்பதற்காக எழுந்தபோது பூமி அதிர்ந்தது, அவர் கோபம் கொண்டபடியினால் அஸ்திபாரங்கள் குலுங்கின, அவர் பாதங்களுக்கு கீழ் காருளில் இருந்தது, காற்றின் செட்டைகளில் கொண்டு பறந்து வந்தார், கல்மலையும் நெருப்பு தழலும் விழுந்தது, எதிரிகளை அம்புகள் எய்து சிதறடித்தார், மின்னல்களை பிரயோகித்து கலங்கடித்தார், தண்ணீர்களின் மதகுகள் திறவுண்டன, உயரத்திலிருந்து கை நீட்டி என்னை பிடித்தார், கர்த்தர் எனக்கு ஆதரவாயிருந்தார், என் மேல் அவர் பிரியமாயிருந்தபடினால் என்னை விசாலத்திலே கொண்டு வந்து தப்புவித்தார் என்று சொல்லுகிற ஒரு வரியை நாம் வாசிக்க முடியும். ஆண்டவர் தன்னை விடுவிக்கும்படியாக அவர் எடுத்துக்கொண்ட அந்த செயல்படுத்தின அந்த காரியங்களை குறித்து நாம் இங்கே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். தண்ணீர்களின் மதகுகள் திறவுண்டன என்ற வார்த்தை நம்முடைய பகுதியிலே நாம் 1 நாள் 2 நாள் மழைக்கு நம்மில் அநேகரை இழந்து போனோம், அநேக பொருட்களை உயிர்களை இழந்து போனோம். ஆனால் விசுவாச வாழ்க்கையிலே சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவரையே நோக்கி கொண்டிருந்தபடினாலே எதிரிகளிடமிருந்து அவர் தாவீதை தப்புவித்து விசாலத்திலே கொண்டு வந்து நிறுத்தினார் என்பதை நாம் 7 முதல் 19 வசனங்கள் வரைக்கும் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். இன்னும் சங்கீதம் 18 வசனங்கள் 20 முதல் 24 வசனங்கள் வரைக்கும் நாம் பார்க்கின்ற போது, நான்காவதாக, நான் கர்த்தருக்கு பிரியமானவன், என் நீதிக்கு அவர் பதில் செய்தார். வேதம் சொல்லுகிறது, நீதிமான்களுக்கு வரும் துன்பம் அநேகமாயிருக்கும், அவைகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் அவனை விடுவிக்கிறார் என்ற வார்த்தையை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். எனவே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் நீதிக்கு தக்கதாக ஆண்டவர் எனக்கு பதில் செய்தார், என் நீதிக்கு பதில் அளித்தார், நான் கை சுத்தமுள்ளவன், கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு நடந்து வருகிறேன், நான் அவருக்கு துரோகம் பண்ணினதில்லை, அவருடைய பிரமாணங்களை கை கொண்டேன், என் துர்க்குணத்தை என்னை விட்டு விலக்கினேன், ஆகிய கர்த்தர் எனக்கு உதவி செய்தார், கர்த்தர் என் செய்கைக்கு தக்கதான பலனை எனக்கு கொடுத்தார் என்று சங்கீதக்காரன் மிக தெளிவாக சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தைகளிலே நாம் வாசிக்கின்ற பொழுது, அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லுகிறார். நான் இந்த பூலோக வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியமாய் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழுகின்ற பொழுது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவர் அவனை விடுவிக்கிறார் என்ற வசனத்தின்படியே ஆண்டவர் சங்கீதக்காரனாகிய தாவீதை விடுவித்து அவருக்கு பதில் செய்தார் என்பதை நாம் கர்த்தருடைய வேதாமத்திலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். விசுவாச வாழ்க்கையிலே நாம் நம்முடைய அனுதின ஜீவியத்திலே கர்த்தருக்கு
உரியவர்களாக, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்களாக, கர்த்தரே நம்மை விடுவிக்கிறவர், கர்த்தரே என்னை ரட்சிக்கிறவர், கர்த்தரே என்னை உளையான பாவ சேற்றிலிருந்து வெளியே தூக்கி விடுகிறவர் என்ற நம்பிக்கையோடு கூட நாம் காணப்படுகின்ற பொழுது மெய்யாகவே நம்முடைய உள்ளத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை நாம் உணர முடியும். அது மாத்திரமல்ல, பூலோக வாழ்க்கையிலே நாம் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கின்ற பொழுது அவர் நமக்கு பதில் செய்கிறவராக இருக்கிறார், பலன் அளிக்கிறவராக இருக்கிறார். எனவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கும்படியாய் என் துர்க்குணத்தை என்னை விட்டு விலக்கி விட்டேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கென்று பரிசுத்தமாய் என்னை காத்துக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். விசுவாச வாழ்க்கையிலே நம்மை கர்த்தருக்கென்று அர்ப்பணித்துக் கொள்ளுவோம். கர்த்தரை பிரியப்படுத்தும்படியாய் அநீதியான காரியங்களை, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் அகற்றி விடுவோம். கர்த்தர் உங்கள் நீதிக்கு பதில் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் ஆபிரகாம் பொறுமையோടെ காத்திருந்தான். அவன் பொறுமைக்கு ஆண்டவர் ஒரு பெரிய ரிவார்டு கொடுத்தார், ஒரு பெரிய பதிலை கொடுத்தார். எனவே நீங்கள் வைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலை மிகவும் மோசமாய் காணப்படலாம், எதிரிகள் உங்களை வளைந்து கொள்ளலாம், அல்லது அநியாயமாய் குற்றம் சாட்டப்படுகிற ஒரு நபராய் காணப்படலாம். ஆண்டவர் உங்களோடு கூட உங்களுக்கு பலன் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நம்பிக்கையை தளர விடாதிருங்கள். விசுவாசத்தோடு கூட கர்த்தரை நோக்கி காத்திருங்கள். அவர் உங்கள் நடுவில் அற்புதராய் இருக்கிறார். அவர் உங்களுக்கு பலன் அளிப்பார். அவர் உங்களுக்கு பலன் அளிப்பார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக. ஆமீன், ஆமீன்.